கடந்து செல்வோம். எப்படிப்பட்ட பாவியும் கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். எப்படிப்பட்ட பாவியையும் பரிசுத்தமான மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். பாவம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன், பரிசுத்தவான் எப்படிப்பட்டவன், தேவன் யார், மனிதன் யார், பிசாசு யார் என்கிற ஞானத்தை கொண்ட ஒரு புஸ்தகமாக இருக்கக்கூடிய 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வசனங்களாக நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம் 327வது பக்கம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி வரலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, முதல்ல இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். இயேசு யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நாம யாரு, பிசாசு யாரு, நம்ம எல்லாம் அழைத்த ஆண்டவர் யார், பிதாவான தேவன் யார், அவருடைய நோக்கம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, பிசாசுடைய நோக்கம் என்ன, எல்லா விஷயத்தையும் நாம தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமா, மிக கிறிஸ்துமஸ் ஆராதனை கொண்டாடினாங்க. சர்ச்சுக்குள்ள போய் மந்திரங்களை ஓதலாமா, காணிக்கையை பத்தி பேசலாமா, என்ன உங்க பாஸ்டர் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு குழப்பவாதியாக இருந்து நினைச்சலாம். நம்ம கிட்ட சில காரியங்களை பேசலாம். ஆனால் வழக்கம் போல இயேசு பிறந்தார், கரியும் போட்டார், கல்லுக்கடையை திறந்தார், நானும் குடிச்சேன், என்னையும் பாரு, மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லுவதற்காக நாம் என்ன செய்யல, அழைக்கப்படவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் ஒவ்வொரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கின்றார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கின்றார், வரங்களை கொடுத்திருக்கின்றார். அதை பயன்படுத்த வேண்டும். ஒரே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, ஏமாத்தவோ அதன் மூலமாக ஒரு குறைகளை பேசவோ என்ன செய்யக்கூடாது, கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வாசித்திருக்கின்ற இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நீங்கள் சரியாக உற்று நோக்குங்கள். இயேசு, அதாவது தேவனுடைய குமாரன் ஏன் உலகத்தில் வெளிப்பட்டார், ஏன் பூலோகத்தில் வெளிப்பட்டார். அவர் பிறந்தார் என்று குறிப்பிடவில்லை, பிறந்தார் என்று என்ன செய்யல குறிப்பிடவில்லை. ஏன் என்ன போட்டிருக்கு, வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த கிறிஸ்துமஸ் நாளிலே பேசப்பட்ட செய்தியோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் இணைத்து உங்களுக்குள்ளே இப்போது நல்ல தியானத்தை கொண்டு வாருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஐயா, ஒரு மனுஷன் பாவம் சும்மா செய்ய முடியாது. ஏதேன் தோட்டத்திலே முதலிலே படைக்கப்பட்ட மனுஷர்களை ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக சகல பூமியை உண்டாக்கினார், சர்வலோகங்களை உண்டாக்கினார். பரலோகத்திலே ஆண்டவர் 1000 தூதர் கூட்டங்களை படைத்து வைத்திருந்தார். தூதர் கூட்டங்களிலே பிரதான தூதனாக அமைக்கப்பட்டவன் தான் கேருப் என்கிறவன். அவனுடைய தலைமைத்துவத்திலே அவன் சரியாக செயல்படாமல் ஆண்டவரை விட ஒருபடி மேலே போக வேண்டும். அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்து தான் வைத்திருக்கின்ற எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டும் என்று அவன் தனக்குள்ள ஒரு பெருமையின் சுபாவத்தை, கசப்பான சுபாவத்தை, கோபமான சுபாவத்தை, எரிச்சலான சுபாவத்தை, ஒரு ஏமாற்றி வஞ்சிக்கிற சுபாவத்தை, பொய் சொல்லுகிற சுபாவத்தை தனக்குள் கொண்டு இருந்தபடியினாலே அவன் தனக்குத்தானே பரலோகத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து கீழே விழத்தொல்லப்பட்டான், சபிக்கப்பட்டவனாய் மாறிப்போனான் என்று வேதத்தை முழுமையாக தியானிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அவனை பத்தி சிறப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 அப்ப இந்த உலகத்திலே பாவம் எப்படி செய்ய முடியும், பாவம் யாரால் செய்ய முடியும், நமக்கு நாமே செய்ய முடியுமா? நாம நினைக்கிறோம், ஆமா நான் ஆசைப்பட்டேன், நான் அதை பார்த்தேன், அது பார்க்கிறதுக்கு நல்லா பளபளன்னு இருந்துச்சு, அதை நான் அனுபவிக்க நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் மனிதனான அந்த ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க, அந்த பழத்தை பார்ப்பதற்கு பளபளவென்று புசிப்பதற்கு இச்சிக்கத்தக்கதா ஆசை கொண்டதாய் அது இருந்தபடினாலே தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையவே மறந்து போவதற்கு அவர்களுக்கு என்ன செஞ்சு அங்கே காரியங்கள் நடந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? பிசாசுனுடைய வஞ்சனை. பிசாசுனுடைய வஞ்சனை. அன்னைக்கு நான் சொன்னேன், கண்ணியினுடைய வயிற்றில் பிறப்பார். யார் கன்னிகை? தன் மனதிலே திருமணம் ஆவதற்கு முன்பாக சிறு வயதிலிருந்து வாலிப வயது என்று சொல்லப்படுகிற அந்த பூப்புனிதம் என்று அடைகிற
அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிற எல்லா வாலிப ஸ்திரீகளும் ஒரு துளி கூட இன்னொரு ஆணை மனசுல நினைச்ச கூட நினைக்கவே கூடாது. அப்படி நினைச்சிட்டு அவங்களுக்கு பேர் என்ன கிடையாது, வெர்ஜின், கன்னிகைங்கிற பேர் என்ன செய்யாது, கிடையாது. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஒரு மனுஷி தான் இந்த உலகத்திலேயே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட நபராகவும் இன்றும் உலகம் போற்றிக் கொண்டிருக்கிற கன்னி மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள மாதிரி நாம இருக்கணும். அவங்கள கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூட்டம் கடவுளை ஒருபடி கீழே வச்சுட்டு கன்னி மரியாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லப்படுகிற அவர்கள் மேரி மாதாவை, அஜிஷ்ட மாதாவை, கன்னி மரியாளை என்ன செய்றாங்க, கடவுளாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். நமக்கு கடவுள் மாற்றக்கூடாது. அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணம். நாமும் இப்படியாக பரிசுத்தமாய் வாழ்ந்தால், ஒரு பாவத்தை கூட மனதிலே நினைக்காமல் இருந்தால், கடவுளுடைய பார்வையிலே நாமும் ஒரு கன்னிகையாக எண்ணப்படுவோம் என்று எல்லா உலகத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள் என்ன செய்யணும், இருதயத்திலே நினைக்க வேண்டும். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாலிபனே உன் வாலிப காலத்தில் உன்னை படைத்த ஆண்டவரை நினை என்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வேற யாரையும் நினைக்காத, கடவுளை மாத்திரம் நினைச்சு நினை. அதுதான் உனக்கு கன்னித்தன்மைக்கு அடையாளம். அப்ப முதல் தாய், ஏதேன் தோட்டத்திலே முதல் தாய் தன் கன்னித்தன்மையை இழந்து விட்டார். இரண்டாவது ஒரு தாய், அவள்தான் மேரி மாதான்னு இப்ப நம்ம சொல்றோம், கன்னி மரியாள். அவங்கள் தங்களுடைய கன்னித்தன்மை இழக்கவில்லை, காத்து கொண்டார்கள். அந்த தாய் தனக்குள் இருந்த கன்னித்தன்மை இழப்பதற்கு காரணம் தவறான மனிதனுடைய தவறான ஒரு வார்த்தையை கேட்டதினாலே தனக்குள்ளே ஆசை, இச்சை, பாவம் பிறந்து விட்டது. இந்த தாய், மேரி மாதா என்கிற இந்த தாய் யாருடைய வார்த்தையும் கேட்பதே இல்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையே தன் இருதயத்துக்குள்ள வைத்து சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு எந்நேரமும் வார்த்தைக்கு பயபக்தியா இருந்ததுனால அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, பரிசுத்தம் உள்ளவர்களாய், போற்றக்கூடிய அளவுக்கு, கடவுளால் நேசிக்கக்கூடிய அளவுக்கு, கடவுளே வந்து நேரடியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவளாக அங்கே காணப்பட்டிருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். மரியாளே, கிருபை பெற்றவளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று தூதர்கள் சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கண்ணீர்களாக இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தில் இருக்கின்ற வாலிப பெண்களை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது குறிப்பாக இதை நாம் தியானத்தில் வைக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, செய்திக்கு வருவோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சும்மா பாவம் செய்ய முடியுமா? வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம், தீய நோக்கம் பாவம், அநீதி எல்லாம் பாவம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை பிறனுக்கு செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். இப்படி பாவங்களை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப பாவம் சும்மா செய்ய முடியாது. பாவம் செய்வதற்கு யாருடைய ஒரு தூண்டுதல் வேணும். அந்த தூண்டுதல் வேலையை பண்றவன் தான் யாரு? பிசாசு அப்படின்னு போட்டுரு. ஐயா, படைக்கப்படும் போது கடவுள் தானே படைச்சார் நீங்க சொன்னீங்க, வேற ஏன் பிசாசால் உண்டாயிருக்கிறான்னு சொல்றீங்க? ஆம், படைக்கப்படும் போது கடவுளால் தான் படைக்கப்பட்டோம், கடவுளை மாதிரி தான் படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்ட பிற்பாடு யாருடைய வார்த்தையை நாம் கேட்டோமோ அப்பொழுதே நாம் அவனை போல மாறிவிட்டோம். கடவுள் போல் படைக்கப்பட்ட நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கடவுளை போலவே இருந்தோம். எப்போது பிசாசுடைய வார்த்தையை நாம் கேட்டோமோ அப்பொழுது நாம் பிசாசு போல என்ன செஞ்சிட்டோம்? மாறிவிட்டோம். கடவுள் போல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய நாம் பிசாசு போல மாறினதினாலே பாவத்திற்கு உட்பட்டோம், பாவம் செயல்களாய் மாறிவிட்டோம். அவைகளிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பரலோகத்தில் இருக்கும் போதே அவன் பாவம் செஞ்சான், அதனால அவன் விழத்தள்ளப்பட்டான். நாமும் பாவம் செஞ்சபடினால ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டோம். தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனை விலக்கி மறைத்து வைத்து விட்டார். சுடரொளி பட்டயத்தை பாதுகாவலனாய் வைத்து விட்டார். யாரும் அங்க போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை செய்ய முடியாது, புசிக்க முடியாது. அப்ப மனுஷர்கள் பாவத்துக்கு உட்பட்டபடினாலே, மனுஷர்கள் பிசாசுக்கு உட்பட்டபடினாலே,
அவர்கள் எப்போதும் பாவத்தையும் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளேயும் உட்பட்டிருக்கிறபடினால் அவர்களுக்கு விடுதலை அவசியமாய் இருக்கிறதை கடவுள் அறிந்து கடவுளுடைய குமாரனை உலகத்திலே காண்பித்தார். ஹalleluya. ஆமென். அப்ப நமக்கு விடுதலை அவசியமா இல்லையா? அவசியம். ஆமா. அப்ப கிறிஸ்துமஸ் செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கணும்? ஒரு விடுதலை தருகிற செய்தியா இருக்க வேண்டும். ஹalleluya. சும்மா ஒரு வாழ்த்து செய்தியா இருக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், இயேசு பிறந்தார், கரிஞ்சோறும் போட்டார், கல்லு கடையை திறந்தார், புள்ள அடிச்சேன், என்னையும் மாதிரி மூஞ்சியும் மாதிரி ரோட்ல நினைச்சினா கிறிஸ்தவ மலாந்து கிடக்கிறான். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மற்றவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. கிறிஸ்தவனே அப்படி இருந்தா மற்றவர்களை நாம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால முதல்ல மனம் திரும்புதல் கிறிஸ்தவர்கள் தான் மனம் திரும்ப வேண்டும். ஹalleluya. எத்தனை போதகர்கள் மதுபானம் குடிச்சு கேன்சர்ல செத்து இருக்கிறாங்க. சமீபமா கூட ஒரு ஆளு ஊழியக்காரரு மதுபானம் குடிச்சு என்ன செஞ்சிட்டாரு, கேன்சர் வியாதி வந்து குணப்படுத்த முடியாமல் போய் செத்து போய் விட்டா. எத்தனை போதகர்கள் விபச்சார முகத்தில் விழுந்து சபைக்கு வருகிற பெண்களோடு கூட தவறான பழக்கத்தில் போய் கடைசியில வியாதி வந்து மரித்தவர்கள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவர்களும் உண்டு. போக்சோ சட்டத்தில் சிறு பிள்ளைகளை அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்து அவர்கள் எங்க போயிட்டாங்க? போக்சோ சட்டத்தில் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவர்கள் ஆயுள் தண்டனை பெற்றுக்கொண்டவர்களை எத்தனை ஊழியக்காரங்க சிறையில் கிடக்கிறாங்க. அப்ப முதல்ல மாற்றம் எங்க இருந்து வரணும்? ஊழியக்காரன் கிட்ட இருந்து வரணும். கிறிஸ்தவன் கிட்ட இருந்து தான் வரணும். அதற்குத்தான் தேவன் உலகத்தில் வெளிப்பட்டார். ஹalleluya. ஏன்னா அன்னைக்கு வந்து சபையில பார்த்தார், ஏசப்பா குழந்தையா பிறந்து வளர்ந்து பெரியவனாகி அப்படியே சபைக்கு வந்து பார்க்கிறார். அவருக்கு வயசு அப்போ ஒரு 13 வயசு இருக்கும், 12 வயசு இருக்கும். அப்படி வந்து பார்க்கும்போது அங்கே இருந்த அந்த சர்ச்சில் இருந்த ஊழியக்காரங்க இவர் கேட்கிற கேள்வியெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டாங்க. ஏய், இவருக்கு எப்படி இந்த ஞானம்? நீ பரிசுத்தத்தை இழந்தாய், ஞானத்தையும் சேர்த்து இழந்து விட்டாய். இவரோ பரிசுத்த கன்னிமரியிலே வயிற்றிலே பிறந்து பரிசுத்த குழந்தையா வளர்க்கப்பட்டு அவருக்குள் பரிசுத்தம் இருக்கிறபடினாலே அவருக்கு ஞானம் உண்டாயிருந்தது. ஹalleluya. நீங்களும் வெற்றி பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, காரியங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கு உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்னா பரிசுத்தம் தான் வேணும். ஹalleluya. பரிசுத்தத்தை வைத்து தான் தேவ ஞானம் உங்களோடு கூட நிரந்தரமா இருக்கும். ஹalleluya. அதனாலதான் தேவன் எப்போதும் பரிசுத்தத்தையே முக்கியப்படுத்துவார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பாவம் செய்யறோம், பாவம் செய்யட்டும். நீதி செய்கிறோம், நீதி செய்யட்டும். அநியாயம் செய்யறோம், அநியாயம் செய்யட்டும். நாம கடவுள் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹalleluya. 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 அப்பத்தான் நாம கடவுளுடைய பிள்ளை. ஹalleluya. இப்ப நாம மாத்திரமல்ல, ஆதாமிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிற காலம் வரைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? பாவம் செய்கிறவர்களாய் இருந்தோம், பிசாசினால் உண்டாயிருந்தோம். அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே ஆண்டவர் குமாரனாய் இயேசுவாய் வந்து பூலோகத்தில் வெளிப்பட்டார். ஹalleluya. ஏன் அழிக்கணும்? ஏன்னா அவன் பிசாசாவே மாறிட்டான். நான் படிச்ச மனுஷன் எப்படி மாறிட்டான்? பிசாசாவே மாறிட்டான். பாவி, பாவம் செய்கிறவனாவே மாறிட்டான். நரகத்திற்கு தகுதியானவனாவே மாறிட்டான். என் கூட நிரந்தரமா நித்தியமா வாழ வேண்டி நான் இவர்களை படைத்தரே. இப்படி அவர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள்? மரிக்கக்கூடியவர்களாக, வேதனை அனுபவிக்கக்கூடியவர்களாக, நரகத்திலே தள்ளப்படுகிறவர்களாக என்ன செஞ்சாங்க? மாறிட்டாங்க. நான் இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவதற்காக என்ன செஞ்சேன்? படைச்சேன் அப்படின்னு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுகளிலே இப்படியாக வார்த்தையாக பேசினார். ஹalleluya. காது அடைச்சு போச்சு, இருதயம் கல்லாய் போச்சு. நான் ஜீரத்தை நான் செய்வேன். யாரா என்னை கேட்க? நீ யாரா? நீ சர்ச்சு பாஸ்டர்னா நீ பாஸ்டர் மட்டும் என்ன சொல்றதுக்கு நீ யாரு? எத்தனை சபைகள் பிரிக்கப்படுகிறது, எத்தனை சபைகள் உடைக்கப்படுகிறது. விசுவாசிகள் ஊழியக்காரனாக மாறுகிறார்கள், தப்பு கிடையாது. ஒரு சபையை பிரிச்சுட்டு போய் உருவாக்க கூடாது. ஆத்துமாக்களை நயவஞ்சமாய் செஞ்சு ஏமாத்திட்டு போய் என்ன செய்யக்கூடாது? சபையை உருவாக்க கூடாது. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கவனா இருக்கிறான். கண்டிக்கும் போது நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கங்க. நான் விசுவாசிகளை ஒரு கூட்டா பிரிச்சேன், தப்பு தான், மன்னிச்சுக்கங்க. இனிமே நான் செய்ய மாட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க, நான் செய்கிறேன், நானும் ஊழியம் பண்றேன். கேட்டா ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு சபை அல்ல 1000 சபைகளை உண்டாக்கி தருவார். ஹalleluya. ஒரு கிராமத்துக்குள்ளேயே 9 சபை 10 சபை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிராமத்துக்கு ஒரு சபை போதும். அதில் ஊழியம் பண்ணுங்க, ஒற்றுமையா இருந்து காட்டுங்க. நீங்க நல்லா இருந்தா ஏன் அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க? உங்களை பத்தி போய் சாட்சி கேட்ட கேவலமா சொல்றாங்க. கிறிஸ்தவனா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான், மக்களுக்கு தான் உபதேசம் பண்ணுவான். அவன் வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கும். ஊழியக்காரனா காசு படுங்கிறதுக்கு தான் வருவான், பேருக்காகத்தான் வருவான், பெருமைக்காகத்தான் வருவான். எவனாவது அன்பு செலுத்துறானா? 199% புல்லா பேல இப்படித்தான்
கிறிஸ்தவனால பிராடுக்காரனா தான் இருக்கான் அப்படிங்கிற பேர் எடுக்கிற அளவுக்கு இவர்கள் எப்படிப்பட்டவர்களா மாறிட்டாங்க? பாவம் செய்கிறவர்களாகவும் பிசாசினால் உண்டாய் இருக்கிறவர்களாக மாறிட்டாங்க. போகும்போது நல்லா கோட்டு சப்பாரி சூட்டு எல்லாம் போட்டு போயிருவாங்க. என்னை மாதிரி வெள்ளையும் சொல்லையும் போட்டுருவாங்க. தாடி கூட வளர்ப்பாங்க. இல்லை முழுக்கட்டி என்ன செஞ்சிருவாங்க, சேவிங் என்ன செஞ்சிருவாங்க, பண்ணிடுவாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர். பெந்தைக்கோஸ்து சபை, ஆர்சி சபை, சிஎஸ்ஐ சபை, ஏஜி சபை, அந்த சபை இந்த சபை, இத்தனை பேர். ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் சபையாராய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. கிறிஸ்து தலையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து தலையாய் இருக்கிற போல அவருடைய அவயமாய் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எழுப்புதலை எதிர்பார்த்து எத்தனையோ சபைகள் அல்லாடிக் கொண்டிருக்கிறது, திண்டாடிக் கொண்டிருக்கிறது. எப்போது வரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது வரும், எப்போது இந்த சிந்தை உண்டாகிறதோ அப்பொழுதுதான் வரும். அல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிறவனா, பிசாசினால் உண்டாயிருக்கிறவனா இருக்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் ஆண்டவர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். மத்தேயுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலும் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர்களுக்கு எப்படி இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. உங்களோடு தங்கும்படி ஒருத்தர் பிறந்து விட்டார். நிரந்தரமாய் தங்கும்படிக்கு. என்ன தங்கணும்? சும்மா தங்கி எதுக்கு? என்ன செய்யணும்? அவர் வேலை என்ன? பிசாசுடைய கிரிகளை என்ன செய்யணும்? முற்றிலும் என்ன செய்யணும்? அழிப்பதற்காக அவர் வந்து பிறந்து விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்ப யார் வந்துட்டா? ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? வந்து விட்டார். அல்லேலூயா. நமக்குள்ளே அவர் வந்து விட்டார். சபைக்குள்ளே அவர் வந்து விட்டார். ஊழியத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். குடும்பத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். எதிர்கால வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து விட்டார். நாம் செய்கிற எல்லா செயல்களுக்குள்ளேயும் அவர் என்ன செஞ்சாரு? வந்துட்டார். வேலைக்குள்ள வந்துட்டாரு, வியாபாரத்துக்குள்ள வந்துட்டாரு, தொழிலுக்குள்ள வந்துட்டார், விவசாயம் செஞ்சா விவசாயத்துக்குள்ள வந்துட்டாரு. நம்ம எங்க போனாலும் நம்ம கூட அவர் வந்துட்டார். நம்ம விட்டு போகவே மாட்டார். அதற்காகத்தான் அவர் வெளிப்பட்டு இருக்கின்றார். இப்ப நாம நம்மளை நிதானிச்சு பார்க்கணும். அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் அவன் பாவம் செய்யவே மாட்டான் என்று போட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்றேன், ஏசுங்கர் எனக்குள்ளதான் இருக்கார். ஆமா ஆமா, ஏசுங்கர் எனக்குள்ளதான் இருக்கார் சொல்லிக்கிறாங்க. நான் யாரு? நானும் விசுவாசி, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அவன் ஜாதி சான்றிதழ் வாங்கி பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன போட்டிருப்பான், இந்து அப்படின்னு போட்டிருப்பான். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் போட்டுறணும், இந்து நினைச்சு கூட போட கூடாது. எத்தனை பேர் அரசாங்கத்தை ஏமாத்தி வாங்கி தின்னுகிட்டு இருக்கான்? நம்ம அப்படி செய்யல. ஆனா எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க? வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் ஏமாத்துறாங்க. ஏமாத்தக்கூடாது. கிறிஸ்தவனா இருந்தால் உண்மையாயிரு. உனக்கு அந்த பணம் வேணாம். ஏமாத்தி வாங்கி திங்கணுங்கிற பணம் என்ன செய்ய வேண்டாம்? வேண்டாம். உனக்கும் உன் சந்ததிக்கும் அது கேடு கொண்டு வரும். அது பாவத்தை கொண்டு வரும். பாவம் சாபத்தை கொண்டு வரும். அது பெரிய அழிவை கொண்டு வரும். நீ நல்லா இருக்கணும்னு கடவுள் விரும்புகின்றார். அல்லேலூயா. நீ தேவனால் பிறந்தால் நீ பாவம் செய்யக்கூடாது. நீ பாவம் செய்தால் நீ மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வித்து உனக்குள் வந்து விட்டால் தேவனுடைய வித்து பல காரியங்களை உனக்கு செய்யும். தேவனுடைய வித்து என்பதே தேவனுடைய வார்த்தை என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி என்றுதான் அர்த்தம். தேவன் செய்த காரியங்கள் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப நான் தேவனால் பிறந்தேன் என்று சொன்னால் நான் என்ன செய்யக்கூடாது? தேவன் வெறுக்கிற காரியங்களை என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. தேவன் வெறுத்து தள்ளி ஒதுக்கி வைத்திருக்கிற காரியங்களை தேடி போகவே கூடாது. நாமளும் நம்முடைய பழைய வாழ்க்கையில நான் கெட்ட வார்த்தை பேசினேன், இப்ப நான் இயேசு பிள்ளை, நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நான் ரொம்ப பாவம் செஞ்சேன், விபச்சாரம் செஞ்சேன், எத்தனையோ பெண்களை நான் ஏமாத்தினேன், இனிமேல் நினைச்ச மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். என் மனைவியை அடிச்சேன், என் கணவனை தப்பா பேசினேன், என் பிள்ளைகளை நல்ல விதமா நடத்தல, இப்படிலாம் நான் செஞ்சேன், இனிமேல் நினைச்ச மாட்டேன், செய்யவே மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணேன், அவன் தப்பானவன் தான், அவன் என்ன குறித்து பேசினான் தான், நான் தப்பானவன் இல்லை, நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஒரு நாள் அவனுக்கு விரோதம் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன். நான் ஊழியக்காரன், நான் ஊழியம் பண்றேன், நான் மற்ற சபையை குறித்து தப்பா ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுக்கு முன்ன நான் பேசினேன், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பாவம் செஞ்சா நான் பிசாசால் உண்டாயிருக்கிறேன், நான் ஆண்டவரால் பிறந்தா நான் ஒரு நாளும் ஒருபோதும் சபையை குறித்து கேவலமா பேச மாட்டேன், ஊழியத்தை குறித்து என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், சுட்டி காட்டுவேன், இது தப்பு இது சரின்னு சொல்லுவேன், ஆனா குறைகள் பேச மாட்டேன். அப்படின்னு நான் என்ன செய்யணும், கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. 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 அவன் சமீபத்துல ஒரு ஊழியக்காரன், அவன் தன்னை குறித்து பயங்கரமா பெரிசா காட்டிக்கிட்டான். செத்தவனே நான் எழுப்ப போறேன் அப்படின்னு சொன்னான்.
கடைசியில் அவன் நிலைமை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வரும்போது அவன் பாவம் செய்து அவன் விழத்தள்ளப்பட்டு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாம தலைமறைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ பாடின பாட்டு எங்கே போச்சு? நீ ஆராதிச்ச ஆராதனை எங்க போச்சு? ஆராதிக்கும் போது அங்க இசை வாசிக்கிறவருடைய மனைவியோட விபச்சாரம், சபைக்கு வருகிற வாலிப பெண்களோடு விபச்சாரம், மனைவி சர்ச்சுக்கு வர்ற கணவன்மாருடைய மனைவிகளோடு விபச்சாரம், போற இடமெல்லாம் விபச்சாரம். பணக்காரியா பார்த்து பிடிக்கிறது, விதவைகளை பார்த்து பிடிக்கிறது, பணங்களை வாங்குவதற்காக தன்னுடைய சரீரம் ஆலயமாய் இருக்கிறது என்பதை ஊழியக்காரன் மறந்து இந்த சரீரத்தை உபச்சாரத்துக்கு விட்டு கொடுக்கிறான். அற்ப காசுக்காக 1 கோடி காணிக்கை பணம் 1 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு தான் கள்ளக்காதலியா பிடித்து வைத்திருக்கிற அந்த பெண்ணுக்கு என்ன செய்யறான்? பிறந்த நாள் பரிசு வாங்கி கொடுக்கிறான். கடவுள் பார்த்தார், மனைவியினிடத்திலே பேசினார், மனைவி கண்டுபிடித்தால் அவன் செய்த எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிருச்சு? வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு அவன் தலகாட்ட முடியாம மறைஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்மையான ஊழியத்தை செய்வான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்களாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஏன் எல்லாமே ஊழியத்தை சார்ந்து பேசுறேன் என்று கேட்டால், நாம் எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. தேவன் எதற்கு குமாரனை அனுப்பினார்? நம்மளை எல்லாம் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காகவே தேவன் ரத்தம் சிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ரத்தத்தை மாத்திரமல்ல, ஜீவனையே கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதனால நான் சத்தம் போட்டு பேசத்தான் செய்வேன். ஊழியக்காரனை குறித்து தான் முக்கியமா பேசுவேன். ஒரு ஊழியக்காரன் சரியானால் திருச்சபையே சரியாகும். ஒரு ஊழியக்காரன் சரியானால் திருச்சபை சரியாகும். ஒரு திருச்சபை சரியானால் ஒரு சமுதாயமே சரியாகும். ஹல்லேலூயா. 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 ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி ஒரு சீர்திருத்தப்பட்டு ஒரு தெருவில் போய் குடியிருக்கும் பொழுது அந்த தெருவில் அவங்க முன்மாதிரியா ஆண்டவருடைய பிள்ளைகளா வளர்ந்துட்டா தெருவே ஆண்டவருடைய ஆலயமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எக்லிசியா அப்படின்னா திருச்சபை என்ற அர்த்தம். ஒன்று பரலோக திருச்சபை, மற்றொன்று பூலோக திருச்சபை. பூலோக திருச்சபை வகைப்படுத்தலாம். ஒரு தனிநபர் ஆண்டவருக்கு ஆலயம், ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு ஆலயம், பல குடும்பங்கள் ஒன்றிணைஞ்சு வருகிற ஆலயம் ஒரு ஆலயம். இதே போல உலகம் முழுசும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவருக்கு ஆலயம் தான். ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களும் ஆண்டவருக்கு ஆலயம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அப்பொழுது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் அப்படித்தான் பேசுவேன், சத்தியத்தை அப்படித்தான் சொல்லுவேன். என் சத்தியத்தில் தப்பு இருந்தா பரவாயில்ல, ஆனா அதிகபட்சம் சரியாகத்தான் இருக்கும். பாவம் செய்யக்கூடாது என்பது பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு தெளிவான ஒரு பதில். மனம் திரும்ப வேண்டும் என்பது ஒரு தெளிவான ஒரு பதில். அதை கேட்டு எல்லாருமே நம்ம கீழ்ப்படிவது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அவர் பூலோகத்தில் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம், தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். இனி நாம் பாவம் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. இது தெரியல, தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னா கடவுள் மன்னிப்பார், ஆமென். பிரயாச்சித்தம் கொடுப்பார், திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அதை நாம் பயன்படுத்தி கொண்டு மீண்டும் பாவம் செய்யக்கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது. கூடுமானவரை நன்மை செய்ய வேண்டும், ஒழிய தீமை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் பாவம் செய்தால் நீங்களே தற்கொலை செய்வதற்கு சமம், உங்களுக்கு நீங்களே சூனியம் வைப்பதற்கு சமம். அதனால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பாவம் செய்யக்கூடாது. கூடுமானவரை வேதத்தில் சொல்லப்பட்ட வகைகளை எல்லாம் கை கொண்டு பரிசுத்தமானாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். முதலிலே தேவனுடைய குமாரனை வெளிப்பட்டார் என்று வாசித்தோம். இப்போது நீங்கள் வாசிக்கிறீர்கள் 10வது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் என்று வெளிப்படும். அதாவது பிசாசு பிள்ளைகள் யாரு, தேவ பிள்ளைகள் யாரு, எதினாலே வெளிப்படும்? யாருக்குள்ள தேவ வசனம் போய் தேவ வித்து போய் தேவ தரிசனம் வந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அடையாளமாக பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. மற்ற எல்லாருமே யார்தான்? பிசாசுக்கு பிள்ளைதான் அப்படின்னு காலம் தன்னை வெளிப்படுத்திவிடும். ஹல்லேலூயா. பல நாள் திருடன் ஒரு நாள்
ஆகப்படுவான். அதைத்தான் ஆண்டவர் இப்படி சொல்றார். இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற விஷயமே அதுதான். ரொம்ப நாளைக்கு சேட்டை பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு நாள் கண்டிப்பா என்ன செஞ்சிருவாரு, கடவுள் காண்பிச்சு. ஏன்னா அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இருதயத்துல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, நான் ஒண்ணு நினைப்பேன், நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. இப்படி எல்லாருமே என்ன செய்வோம், இருதயத்துல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கடவுள் நம்மளை பார்க்கும்போது எல்லாருடைய இருதயத்துல என்ன ஓடுதுன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை கேவலப்படுத்தாம, நம்மளை அசிங்கப்படுத்தாம கர்த்தர் என்ன பண்றாரு, அன்பிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் காண்பிக்கின்றார். நான் யாரு, நான் பரிசுத்தவான். கடவுள் பார்க்கிறார். நான் யார், பரிசுத்தம். கடவுள் யாரு, பரிசுத்தவான். கடவுளுடைய குமாரன் யார், அவரும் பரிசுத்தவான வாழ்ந்து காண்பிக்கிறார். ஆவியானவர் கொடுக்கிறார், அவரும் பரிசுத்த ஆவியானவர். இப்ப நீ அப்படியே கடவுளுக்கு எதிர்மறையா இருக்கிற காரியங்களை பார். பிசாசை பார். பிசாசு யாரு, பாவம் செய்கிறவன். அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். அவன் மூலமா உண்டாகிற மனிதன் யார், அவனும் பாவம் செய்கிறவன். அல்லேலூயா. நமக்குள் கடவுள் வித்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுள் வித்து வந்து விட்டால் நாம் பரிசுத்தவான்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. கடவுளை போலவே மாறிவிடுவோம். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுவோம். அல்லேலூயா. 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 ஆமா. அப்ப காலம் சும்மா விடாது. எவெல்லாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான ஒரு நாள் மனுஷன் செய்வான், வகையில மாட்டிக்கிடுவான். சில இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் வந்து விட்டதுனால இந்த செல்போனில் ஈஸியாக என்ன செஞ்சிடறாங்க, பரிசுத்தவான ஆகிறது இல்லை, பாவம் தான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த செல்போனால ஒருத்தும் கூட பரிசுத்தவான ஆக முடியாது. இந்த செல்போனை எவன் வச்சிருக்கிறானோ அவன் அசுத்தவானா தான் இருப்பான். இதை நான் பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் நல்லதை தேடி போறேன், என்ன அறியாமலே என்னை கெடுக்கும்படிக்கு என்ன வருகிறது, அசுத்தம் இதில் என்ன செய்து வருகிறது. ஆண்டவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதுனால அதை நாம இக்னோர் பண்ணிட்டு தள்ளிட்டு நாம நல்லவைகளை தேடி போகலாம். ஆனா கூடுமானவரை இதுக்குள்ள தொடர்ந்து பரிசுத்தம் வரும்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள என்னதான் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து பாவமும் அசுத்தமும் அக்கிரமமான காரியம் தான் செய்யும், வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நான் இயேசு பாட்டை தானே கேட்கிறேன், நான் பிரசங்கத்தை தானே கேட்கிறேன் சொல்லுவீங்க. ஆனா இடையில என்ன வரும், அப்படியே கெட்ட படங்கள் வரும், கெட்ட காரியங்கள் என்ன செய்யும் வரும். நாம தேவனுடைய வித்து நமக்குள்ள வைக்கல அப்படின்னா நாம அதை என்ன செய்வோம், தொடுவோம். தொட்ட உடனே அது நம்மளை எழுதிட்டு போயிடும், பிசாசு பிள்ளையா மாறிடும். அப்ப நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 அதுதான் போன அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை பாருங்களேன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்களேன், நீங்க சாகாம இருக்கணும், சாகாவரத்தை பெற்று இருக்கணும். நான் சாகாவரம் பெற்றவன் என்று கடவுள் நிரந்தரமாய் இருக்கிறார். அவளுக்கு மரணம் வராது. அல்லேலூயா. அவர் மரித்தாலும் உயிரோடு எழுந்து போய்விட்டார். அவரை போல நம்ம வருவதற்காகத்தான் இந்த வார்த்தை இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு காரியம், ஒரு செல்போன் உங்களை ஏமாத்திடக்கூடாது, ஒரு இன்டர்நெட் உங்களை ஏமாத்திடக்கூடாது, ஒரு நபர் வாட்ஸ்அப் மூலமா உங்களை ஏமாத்திடக்கூடாது. எந்த ஒரு வழிகளிலும் எந்த மனுஷன் நினைச்ச கூட நம்மளை ஏமாத்திர கூடாது. ஏன்னா வஞ்சிக்கிறவனே பிசாசு தான். பிசாசு ஆதி முதல் வஞ்சிக்கிறான், பொய் சொல்றான். அவன் மூலமா இருக்கிற நபர்களும் அப்படிப்பட்டவங்களா தான் நினைச்சுவாங்க இருப்பாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இருகரம் குறிப்பி உங்களை வேண்டிக்கிறேன். இந்த திருச்சபை மக்களா இருக்கிறீங்க, அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு வயசு இருக்கு, நீங்க சின்ன வயசா இருக்கிறீங்க, நீங்க பெரிய வயசா இருக்கிறீங்க. இருக்கிற நாள் மட்டும் உங்களை ஒருத்தம் கூட ஏமாத்தவே விடவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு மக்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாறவே மாட்டாங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சா அவன் பிசாசு பிள்ளை, ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்ந்தா அவன் யாரும் இல்ல, ஆண்டுடைய பிள்ளை. ஒரு மனுஷனுக்குள்ள எப்போதுமே தேவ வசனமும் ஊழியத்தை குறித்த சிந்தையும் ஜெபக்கூட்டம் ஆராதனை சுவிசேஷம் இப்படின்னு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. 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 வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்படுகிறது. நம்ம எங்க போனாலும் நம்ம அப்படித்தான் இருக்கோம். ஒரு ஆத்துமா பார்த்தேன், சர்ச்சுக்கு புதுசா வந்திருந்தாங்க. ஏமா ஜெபக்கூட்டம் நடத்துறதுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது இடம் இருக்குமான்னு கேட்டேன். என் வீட்டையே உங்களுக்கு தரேன், இப்பதான் நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஆராதனை முடிஞ்சு உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன், நீங்க
நான் புதுசா வந்திருக்கிறதுனால என்னைய சர்ச்சை விட்டு விரட்டிடுவீங்களோன்னு பயந்தேன். ஆனா நீங்க இப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு போய் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாட்டு தொழுவம் வச்சிருந்தாங்க. மாடெல்லாம் வித்துட்டாங்க. இப்ப இந்த தொழுவத்தை ஆண்டவருக்கு ஆலயமா எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. அப்ப மம்சாவரத்தில் ஏற்கனவே 8 வருஷமா ஒரு ஆராதனை. இப்ப இன்னொரு பகுதியில் கிட்டத்தட்ட அது ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி மந்தைக்கு போனோம், பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவருக்கு இன்னொரு ஆலயம். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்ம சிந்தை எப்பவுமே ஆண்டவரை குறித்ததாகும், ஊழியத்தை குறித்ததாகும், சுவிசேஷ வாஞ்சை குறித்ததாகும், ஆத்துமாவை குறித்ததாகும் இருக்கிறபடினாலே நாம் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஹalleluya. ஆமா. அது ஏன் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்கள் என்பதற்கு அடுத்தும் ஒரு விஷயத்தை சொல்றார். ஆண்டவருடைய சித்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மை இங்க போட்டிருக்கு, நீதி, நல்லது செய்யணும், நன்மையான காரியங்களை கொடுக்கணும், ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இன்னைக்கு அருமையான தாயார் வந்திருக்கிறாங்க, சபைக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட் வாங்கி தரையா, நல்ல புது வருஷத்தை என்ன செய்வோம்? கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்றது என்னது? அது ஒரு நீதி, அது ஒரு நல்ல காரியம். அவங்க யாரு? அவங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று பைபிள் சொல்லுகிறது. ஹalleluya. அருமையான ஐயா இருந்தாங்க. சர்ச் இப்படி வரும்னா விட்டுற முடியாதியா, ஏதாச்சும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மைக் செட்டு, ஒரு லைட்டு, இதெல்லாம் கட்டி வச்சு என்ன செய்வோம்? கொண்டாடுவோம். அது என்னது? ஒரு நல்ல காரியம், ஒரு நீதி. அல்லேலூயா. நானும் பல இடங்களுக்கு உணவளிப்பதற்கு 5000, 2000, 3000 கொடுத்தேன். நம்மளால இது கொடுக்க முடியல, ஆனாலும் கர்த்தர் தலைமை சபை மூலமா ஒரு உணவை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இது என்ன? அவங்க சொன்னாங்க கொஞ்சமா கொண்டு போங்கன்னாங்க. என்ன செஞ்சாங்க? கொஞ்சமா கொண்டு போங்கன்னாங்க. இது நம்ம மட்டும் சாப்பிட்றதுக்கா? நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே பொங்கி சாப்பிடலாமே. மக்களுக்கு கொடுக்கணும். ஒழுங்கா சோத்த பொங்கி கொடுக்கல இருக்கு, அடுத்து ஒருத்தன் கூட என்ன செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் சத்தம் போட்ட பிறகு கொடுத்து விட்டாங்க. அதுலயுமே கொஞ்சம் குழம்பு என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் திருடியாச்சு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கைவிடாமல் அருமையான ஐயா மூலமா மறுபடியும் கிலோக்கணக்கில் கறியை வாங்கி சமைச்சு ராத்திரிக்கும் என்ன செஞ்சாரு? சாப்பாடை கொடுத்தாரு. அப்ப நாம் நீதி செய்ய வேண்டும். நீதி செய்யாத எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசுடைய பிள்ளையாகவே இருப்பான். ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறான், பென்ஷன் வாங்குறான், ஒரு சிங்கிள் ரூபா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டான், வச்சுக்கிடுவான், தனக்கு மட்டுமே வச்சுக்கிடுவான். கடைசியில் வியாதி வரும், தன்னை பார்க்கறதுக்கு எவனும் வரமாட்டான், கடைசியில் செத்து புழுவா போயிடுவான். எத்தனை பேர் இருக்கிறாங்க செத்து 3 நாளாகி அப்படியே புழு அடிச்சு போய் பாத்திரம் புழுன்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. எங்க சொந்த பெரியப்பா சுகர் வந்துருச்சு, காலை வெட்டி எடுத்தாச்சு, அவரால் அவர் வேலையை பார்க்க முடியாது. சுகர் இருக்கும்போது அந்த இன்சுலின் ஊசி, ஒரு ஊசி 1500 ரூபா, தொடையிலேயே போடணும். சுகர் கூடி போச்சு ரொம்ப. பென்ஷன் அந்த காலத்திலேயே ஒரு பேங்க் மேனேஜர், எங்க பெரியப்பா, எங்க அம்மா வழியில் இருக்கிற பெரியப்பா. அப்ப யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார், தானே அனுபவிப்பார். அந்த காலத்திலே திருச்சியில பெரிய கோட்டை மாதிரி வீடு கட்டி வச்சு, இன்னைக்கு அது பல கோடி போகும். அப்படி ஒரு வீடு இருக்காங்க. பாலடைஞ்சு போச்சு, பராமரிக்க முடியல, ஏன்னா அவர் கொஞ்ச நாளே செத்து போயிட்டார். ஆனா பென்ஷன் நல்லா வந்துச்சு, யாருக்கும் எந்த உதவியும் பண்ணல, தானாவே வச்சு என்ன செய்ய போற அப்படின்னு ஆண்டவர் பலமுறை பேசியும் அவர் கேட்கல. கால் வெட்டி எடுத்த பிறகு பாத்திரம் கித்துன்னு போகும்போது பாத்திரக்குள்ள போனவர் வெளியே வரவே இல்லை. பிள்ளைகளும் தேடல. 3 நாள் கழிச்சு திறந்து பாத்திரமா தட்டி உடைச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள செத்து அழுகி போய் புழு வச்சு கிடந்தார். எதற்காக? வாழும்போது நல்லது செய், வாழும்போது நீதி செய், உன்னால முடிஞ்சவனுக்கு நன்மை செய். நீ நன்மை செஞ்சா நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ நன்மை செய்யவில்லை என்றால் நீ பிசாசுடைய பிள்ளையாய் இருக்கிறாய் என்று இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மனம் திரும்பு. இன்னைக்கே நீ செத்து போனால் உன் பணத்தை யார் அள்ளி கொண்டு வா உனக்கு தெரியுமா? நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? மனம் திரும்பு, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறு, தேவ சபையோடு இணைந்து கொள், ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள். உனக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். அல்லேலூயா. மோட்சத்தை அவர் தருவார். அல்லேலூயா. பரலோகத்தை அவர் தருவார். அல்லேலூயா. நரகத்துக்கு போக வேண்டிய உன்னை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. 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 அதே போல தன் சகோதரில் அன்பு கூறாதவனும் தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவனால் உண்டானவனும் அல்ல என்று சொல்லுகிறது. தன் சகோதரன் யார்? இயேசுவை தான் அங்கே சொல்லுகின்றார். நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் என்று சொல்லப்பட்ட இயேசுவை தான் நமக்கு சகோதரன் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா.
இயேசுவை நேசிக்க வேண்டும் என்றால் இயேசுடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். ஹalleluya. இயேசு காண்பித்த ஊழியங்களை நேசிக்க வேண்டும். ஹalleluya. இயேசுடைய பிள்ளைகளாய் இருக்கிற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு சபைக்கு போய் பாருங்க, ஒரு ஆத்துமா இன்னொரு ஆத்துமா கூட பேசாது. சர்ச் முடியும், சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து புரணி, என்ன அவ செவம் பண்ணிட்டா அப்படின்னு நினைச்சுவாங்க. சர்ச்சுக்குள்ளே சொல்லுவாங்க, என்னவா வாடிட்டா, என்ன விடவா வாடிட்டா அப்படின்னு நினைச்சுவாங்க. சர்ச்சுக்குள்ளேயே சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா ராஜபாளையத்திலிருந்து நம்ம சபைக்கு இந்த வாரம் கடந்து வந்திருக்கு. ஹalleluya. நான் பாடுனையா, என்னைய வந்து பாடவே விடல. 6 வாரம் கழிச்சு தான் மைக்கே கொடுத்தாங்க. பாதி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டை நிப்பாட்டிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபை கொடுத்து பாட்டு எழுதுற வரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அம்மாவா மாடு மேய்க்கும் போது என்ன செய்றாங்க, பாட்டை எழுதி அவங்களா ஒரு ராகத்தை போட்டு அவங்களா பாடுறாங்க. உற்சாகப்படுத்தணும். ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், இப்படிலாம் எழுமணும், உற்சாகப்படுத்தணும். நீ என்னத்தை பாட்டு பாடுற, உட்கார் நீ அப்படின்னு அரட்டிட்டாங்க. பாதி பாட்டு பாடும்போது மனசு வேதனை அடைஞ்சு போய், இதெல்லாம் ஒரு சபையா? இது உண்மையிலே ஆண்டுடைய சபையா இருக்கவே முடியாதுன்னு கடைசியில் நம்ம சபைக்கு ஆண்டு கொண்டு வந்துட்டார். ஹalleluya. ஆமென். ஆமென். இப்படி அநேக பேர் வச்சிருக்காரு, நமக்காகவே வச்சிருக்காரு, நிச்சயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. ஹalleluya. யாரெல்லாம் சொந்த சபையால பாதிக்கப்படுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், சீக்கிரம் ஓடி வாங்க. ஹalleluya. நீ என்ன வரி கொடுக்கற, நீ என்ன கொஞ்சமா வரி கொடுத்திருக்கிறன்னு கேவலப்படுத்துறாளா, எங்க சபைக்கு வாங்க. ஹalleluya. நீ காணிக்க போடல, நீ தசமா போடலன்னு யாரெல்லாம் உங்களை சாபம் விடுறாங்களோ அவங்க எல்லாம் எங்க சபைக்கு வாங்க. நாங்க யாரையும் திட்ட மாட்டோம், ஹalleluya. நாங்க யாரும் கோபப்பட மாட்டோம், நாங்க யாரும் குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஹalleluya. நாங்க இயேசுவின் பிள்ளைகள், ஹalleluya. நாங்கள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வித்து எங்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டவர் இயேசுவை முழுவதுமாய் நேசிக்க கூடியவர்கள். ஹalleluya. ஆமென். ஆமென். ஆமா. தன் சகோதரனில் அன்பு கூறுகிறவன் தேவனால் உண்டானவன், தன் சகோதரனில் அன்பு கூறாதவன் பிசாசினால் உண்டானவன். ஆமென். அந்த சகோதரன் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. அவர் எங்களுக்காக கொடுக்கப்பட்டார், ஹalleluya. அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார், ஹalleluya. எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், ஆமென். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ஆமென். எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். ஹalleluya. நிர்வாண கோலமாய் ஏழை கோலமாய் தாடி மடி பிய்த்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், 3 ஆணிகளினாலே அடித்து தொங்க விட்டார்கள். எல்லாம் தாங்கி சகித்துக் கொண்டார். இறுதியாக அவர் ஜெபமும் ஏறெடுத்தார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பின் ஜெபத்தை தன் உசுர் போகும்போது ஏறெடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பூகம்பங்கள் வந்தது, பூட்டப்பட்ட கல் துறந்தது, உயிரோடு எழுந்து வந்து விட்டார். ஹalleluya. அப்படிப்பட்ட இயேசுவினிடத்துல நேசிக்காம இருக்கிற எவனும் பிசாசினால் உண்டாவன், தேவனால் உண்டானவன் அல்ல. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இயேசு கிட்ட அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் நல்லா ஜெபிக்கணும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கணும் சொல்லிட்டேன், வேதம் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டேன், வேதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. அதுக்கப்புறம் என்னன்னா, ஆண்டவரே உங்களை நேசிக்கணுமா பிறரை நேசிக்கணுமா அப்படின்னு சீசர்கள் நினைச்சாங்க. இயேசு கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஹalleluya. கண்ணு முன்னாடி இருக்கிற ஜனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீ மனமிறங்கவில்லை. கடவுளுக்கு செய்கிறேன், கடவுளுக்கு பூஜை, கடவுளுக்கு நமஸ்காரம், கடவுளுக்கு பலிகள், கடவுளுக்கு எல்லாம் என்று சொல்லி ஏன் வீணானதை செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த உலகம் செய்கிறது போல நீ செய்யக்கூடாது. கடவுளுக்கு பழங்களை படைக்கிறார்கள், கடவுளுக்கு பாலபிஷேகம் பண்ணுகிறார்கள், கடவுளுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். தன்னை போல் இருக்கிற மனிதனை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஹalleluya. பசியால் வாடிக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்ணீர் வடித்து வியாதியாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கு தங்க ஆபரணங்களை எல்லாம் போடுகிறார்கள். வேளாங்கண்ணி மாதாவுக்கு போனீங்கன்னா அங்க தங்கமா செய்யறாங்க. எதுக்கு? கடவுள் சொல்றார், இயேசு சொல்றார், கேளுங்க. இயேசுவை நேசிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இயேசு சொல்றதை கேளுங்க. 4 ஏழைக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் செய்யுங்க. அவங்க வியாதி குணமாகும்படி ஜெபமும் பண்ணுங்க, வேண்டிய உதவிகளும் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. நீங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் வரும்போது உங்களை எடுத்துக்கொண்டு போவார். ஹalleluya. 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 ஆமா. அப்ப நாம் ஒவ்வொருவரிலும் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்க முடியும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப இயேசு வெளிப்பட்டார், நாம் இன்னார் என்று வெளிப்படுவோம். ஹalleluya. இயேசு வெளிப்பட்டார், பிசாசு இன்னதென்று வெளிப்பட்டது. ஹalleluya. இயேசு பரிசுத்தமுள்ளவர், பாவம் செய்யாதவர். பிசாசு பாவம் செய்கிறவன், வஞ்சிக்கிறவன், பொய் சொல்லுகிறவன், ஏமாற்றுகிறவன். அவனால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள்
ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்கு பாவத்தை விட்டுவிட வேண்டும். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காக இயேசுவை உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளை நம்ப வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகவே மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அதோடு கூட நாம் ஒவ்வொரு நபரோடு கூட அன்பு செலுத்த வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதே ஆதி முதல் இன்று வரை பேசப்பட்டு வருகிற விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பைபிளிலே முக்கியமானது என்னது? அன்பு. பைபிளிலே முக்கியமானது என்னது? அன்பு. அன்பு. அன்புதான் முக்கியம். அன்புதான் வேண்டும். அன்பின் பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் மாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தி 51 வாரங்கள் ஆண்டவர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆலோசனை கொடுத்து நடத்தி இந்த 52வது வாரமாகிய இன்று இரவு வேளையிலே ஒரு நன்றி கூட்டமாக நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ததற்காக நன்றி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஜெபித்த ஜெபங்கள் உம்முடைய பார்வையில் வந்ததற்காக நன்றி. அருமையான தாயாரை புதிய ஆத்துமாவாக நீர் கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி. இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நீர் கொடுத்த ஆண்டவரே 1 யோவான் 3ஆம் அதிகார வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒரு பிள்ளைகளுக்காக நன்றி. நீர் வசனத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. தியானிப்பதற்கு இந்த நேரத்தை எங்களுக்கு சாதகமாக கொடுத்ததுக்காக நன்றி. இந்த ஆலயத்துக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தார்களுக்காக நன்றி. அப்பா இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இனி வரும் நாட்களிலே இதே போல சத்தியங்களை எங்களுக்கு திட்டமாய் வெளிச்சமாய் கண்டிப்போடு கூட எங்களிடத்தில் நீர் பேச போகிறதுக்காக நன்றி. ஆவியானவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நிரந்தரமாய் தங்கியிருப்பீராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே என்றென்றும் இருக்க வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம், துதிக நமக்கு மேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் என்று நம்மோடும் நம் குடும்பத்தோடும் நமக்கு பின்னே கர்த்தர் வைத்திருக்கின்ற பக்தியுள்ள சந்ததியோடு கூட என்றென்று நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.